ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஸ்கோர் கிளவர். என் பெயர் மலர். நான் ஒரு இங்கிலீஷ் லாங்குவேஜ் எக்ஸ்பர்ட். இன்னைக்கு டிசம்பர் 7, 2025 த ஹிந்து நியூஸ் பேப்பர்ல வந்த 2 எடிட்டோரியல்ஸையும் சென்டென்ஸ் பை சென்டென்ஸ் இங்கிலீஷ் டு தமிழ்ல டீடைல்டா பார்க்க போறோம். இந்த எடிட்டோரியலோட ஒரு டீடைல்ட் பிரேக் டவுன், ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் கொஸ்டின்ஸ் எல்லாம் எங்க வெப்சைட்ல இருக்கு. வெப்சைட் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம், செக் பண்ணி பாருங்க. அதே மாதிரி இந்த எடிட்டோரியல்ஸ்ல இருக்கிற இம்பார்ட்டன்ட் வொகாபுலரிஸோட பிரீமியம் PDF எங்க ஸ்கோர் கிளவர் டெலிகிராம் சேனல்ல ஃப்ரீயா கிடைக்கும். சேனல்ல ஜாயின் பண்றதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்க ஒரு பிகினரா இருந்தா நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு புரியலனா ஃபீல் ஃப்ரீ டு பாஸ் த வீடியோ. அந்த சென்டென்ஸை திரும்ப ஒரு தடவை படிச்சு நான் சொன்ன எக்ஸ்பிளனேஷனை கேட்டு புரிந்து கொண்ட பிறகு உங்களால முடிஞ்சா அதே சென்டென்ஸை 2 தடவை கொஞ்சம் சத்தமா படிங்க. இந்த மாதிரி நீங்க ஒரு 6 மாசம் தொடர்ந்து செஞ்சீங்கன்னா உங்க இங்கிலீஷ் நாலேஜ்ல ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட்டை நீங்களே பாப்பீங்க. ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். ஃபர்ஸ்ட் எடிட்டோரியலோட டைட்டில் ஸ்டெப் அப் அட் அ கிராஸ் ரோட்ஸ் ஆன் ஈரான்ஸ் அன்ரெஸ்ட் அண்ட் இட்ஸ் ரீஎன்கேஜ்மெண்ட் வித் த வேர்ல்ட். அதாவது ஈரான் ஒரு முக்கியமான கட்டத்துல இருக்கு. அங்க நடக்கிற அமைதியின்மை, அப்புறம் ஈரான் உலகத்தோட திரும்ப எப்படி இணைய போகுதுங்கிறத பத்தினது இந்த எடிட்டோரியல். சப்டைட்டில் என்ன சொல்லுதுன்னா, ஈரான் மஸ்ட் இனிஷியேட் ரிஃபார்ம்ஸ் அண்ட் ரீஎன்கேஜ் வித் த வேர்ல்ட். ஈரான் சீர்திருத்தங்களை தொடங்கி உலகத்துடன் மீண்டும் இணைய வேண்டும். ஓகே, இப்ப எடிட்டோரியல்குள்ள போகலாம். வாட் பிகான் ஆஸ் அ ஸ்ட்ரைக் பை ஷாப்கீப்பர்ஸ் இன் தெஹ்ரான் ஆன் டிசம்பர் 28 ஆம் தேதி தெஹ்ரான்ல கடைக்காரர்கள் சுரு பண்ண ஒரு வேலை நிறுத்தம் against the sharp fall in the value of the Iranian rial. ஈரானிய ரியாலோட மதிப்புல ஏற்பட்ட பெரிய சரிவுக்கு எதிரா இது நடந்தது. has snowballed into the largest nationwide protest Iran has witnessed. அது இப்போ ஈரான் பார்த்ததிலேயே மிகப்பெரிய நாடு தழுவிய போராட்டமா உருவெடுத்திருக்கு. இங்க ஸ்னோபால்டுனா ஒரு சின்ன விஷயம் பனி உருண்டை மாதிரி உருண்டு பெருசாகிறது. சோ சின்னதா ஆரம்பிச்ச ஒரு போராட்டம் இப்போ ரொம்ப பெருசாயிடுச்சு. Since the 2022-2023 unrest triggered by the custodial death of Mahsa Amini, 2022-23ல மாசா அமீனியோட கஸ்டோடியல் டெத்னால ஏற்பட்ட அமைதியின்மைக்கு பிறகு இதுதான் இவ்வளவு பெரிய போராட்டம். While the government has promised to address the economic grievances of the traders, வர்த்தகர்களின் பொருளாதார குறைகளை சரி செய்யறதா அரசாங்கம் ப்ராமிஸ் பண்ணியிருந்தாலும் it has also warned of a harsh response to rioters. கலவரக்காரர்களுக்கு கடுமையான பதிலடி கொடுக்கப்படும்னு எச்சரிச்சிருக்காங்க. At least 12 people have been killed in the past week with the protest spreading. போராட்டங்கள் பரவி வரும் நிலையில கடந்த வாரத்தில் குறைந்தது 12 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. This renewed cycle of unrest comes amid the deepening economic vulnerabilities and political risks confronting Iran's theocratic state. இந்த புதிய அமைதியின்மை சூழல் ஆழமாகி வரும் பொருளாதார பாதிப்புகளுக்கு மத்தியில வந்திருக்கு. மேலும் ஈரானின் மதகுருமார்கள் ஆட்சி செய்யும் அரசு எதிர்கொள்ளும் அரசியல் அபாயங்களுக்கு மத்தியிலும் இது நடக்குது. Just 6 months after it survived a fierce 12-day war with Israel. இஸ்ரேலுடன் 12 நாட்கள் நடந்த ஒரு கடுமையான போரிலிருந்து தப்பித்த 6 மாதங்களுக்கு பிறகு இது நடக்குது. What makes the protests challenging for Iran's rulers is the perceived involvement of foreign powers. ஈரான் ஆட்சியாளர்களுக்கு இந்த போராட்டங்கள் சவாலா இருக்கிறதுக்கு காரணம் இதில் வெளிநாட்டு சக்திகளின் தலையீடு இருக்குன்னு கருதப்படுறதுதான். மொசாட், இஸ்ரேலின் உளவு அமைப்பான மொசாட் டிசம்பர் 29 ஆம் தேதி என்ன சொன்னாங்கன்னா, that its operatives were present in the field with the protesters. தங்களோட உளவாளிகள் போராட்டக்காரர்களுடன் களத்தில் இருந்ததாக சொன்னாங்க. On January 2, US President Donald Trump, January 2 ஆம் தேதி US President Donald Trump அவர்தான் ஜூன் 2025ல ஈரான் இஸ்ரேல் போரின் போது ஈரானிய அணுசக்தி நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்த உத்தரவிட்டார். Threatened Iran that the US was locked and loaded to use force if protesters were killed. போராட்டக்காரர்கள் கொல்லப்பட்டால் படைபலத்தை பயன்படுத்த அமெரிக்கா முழு தயார் நிலையில் இருக்குன்னு ஈரானை மிரட்டினாரு. The Islamic Republic is facing immense economic strain. இஸ்லாமிய குடியரசு மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடியை சந்தித்து வருகிறது. In October, food inflation hit 64%. அக்டோபரில் உணவு பணவீக்கம் 64% இருந்தது. The second highest after South Sudan. தெற்கு சூடானுக்கு பிறகு இதுவா 2வது அதிகபட்சம்.
The real has lost 60% of its value since the June war. ஜூன் மாதம் நடந்த போரிலிருந்து ரியால் அதன் மதிப்பில் 60% இழந்திருக்கு. While oil exports in 2025 fell by about 7% from its 2024 average. அதே சமயம் 2024 எண்ணெய் ஏற்றுமதி 2024 சராசரியை விட சுமார் 7% குறைஞ்சிருக்கு. Power outages have become a daily reality. மின்வெட்டு ஒரு தினசரி நிகழ்வாக மாறிவிட்டது. The severity of the crisis was underscored in December. இந்த நெருக்கடியின் தீவிரம் டிசம்பரில் தெரிய வந்தது. When President Masoud Pezeshkian said his government was stuck and could not perform miracles to fix the problems. அப்போ பிரசிடென்ட் மசூத் பெசிஷ்கியான் தன்னுடைய அரசாங்கம் சிக்கிக் கொண்டது, மேலும் இந்த பிரச்சனைகளை சரி செய்ய அற்புதங்களை செய்ய முடியாது என்றும் சொன்னார். As the economy deteriorates, பொருளாதாரம் மோசமடையும் போது, இங்கே deterioratesனா to become worse, அதாவது நிலைமை இன்னும் மோசமாகிறது. And external threats mount, மற்றும் வெளிப்புற அச்சுறுத்தல்கள் அதிகரிக்கும் போது, the regime's greater repression is creating a cycle of crisis. ஆட்சியாளர்களின் கடுமையான அடக்குமுறை ஒரு தொடர்ச்சியான நெருக்கடி சுழற்சியை உருவாக்குகிறது. ரிப்ரெஷன்னா அடக்குமுறை, அதாவது மக்களின் உரிமைகளை கட்டுப்படுத்துறது. மிஸ்டர் பெசிஷ்கியான் has relaxed the grip of the morality police on public life. திரு பெசிஷ்கியான் பொது வாழ்வில் ஒழுக்க காவல்துறையின் பிடியை தளர்த்தியுள்ளார். But when it comes to economy or national security, his hands are tied. ஆனால் பொருளாதாரம் அல்லது தேசிய பாதுகாப்பு விஷயத்தில் அவரால் எதுவும் செய்ய முடியவில்லை. Washington's policy of economic squeeze and threats is deepening the suffering of ordinary Iranians. வாஷிங்டனின் பொருளாதார நெருக்கடி மற்றும் அச்சுறுத்தல் கொள்கை சாதாரண ஈரானியர்களின் துன்பத்தை அதிகப்படுத்துகிறது. While turning the regime more paranoid. மற்றும் இது ஆட்சியாளர்களை மேலும் சந்தேக புத்தி கொண்டவர்களாக மாற்றுகிறது. பாரனாய்டுனா தேவையில்லாம எல்லாத்தையும் சந்தேகப்படுறது, எல்லோரும் நமக்கு எதிரா சதி செய்றாங்கன்னு நினைக்கிறது. If US genuinely seeks to resolve the Iran problem, அமெரிக்கா உண்மையிலேயே ஈரான் பிரச்சனையை தீர்க்க விரும்பினால், it should engage and empower Mr. Pezeshkian. அது திரு பெசிஷ்கியானுடன் பேசி அவருக்கு அதிகாரம் அளிக்க வேண்டும். Rather than threatening Tehran on Israel's behalf. இஸ்ரேலுக்காக தெஹரானை மிரட்டுவதை விட்டுவிட்டு இதை செய்ய வேண்டும். Iran's rulers should also be open for reforms. ஈரானின் ஆட்சியாளர்களும் சீர்திருத்தங்களுக்கு தயாராக இருக்க வேண்டும். The regime's default response to any crisis has been to blame external forces. ஆட்சியாளர்களின் வாடிக்கையான பதில் வெளிசக்திகளை குறை சொல்வதுதான். But it ignores a more fundamental reality. ஆனால் அது ஒரு மிக அடிப்படையான உண்மையை புறக்கணிக்கிறது. Years of shrinking economic opportunity and the erosion of political and personal freedoms have created a reservoir of public anger that could erupt. பல வருடங்களாக குறைந்து வரும் பொருளாதார வாய்ப்புகள் மற்றும் அரசியல் மற்றும் தனிப்பட்ட சுதந்திரங்களின் அரிப்பு ஒரு பெரிய பொது கோபத்தை உருவாக்கியுள்ளது. அது எப்போது வேண்டுமானாலும் வெடிக்கலாம். Religion and nationalism may no longer suffice in the face of an economic crisis. பொருளாதார நெருக்கடியை எதிர்கொள்ளும் போது மதமும் நாசிகவாதமும் இனி போதுமானதாக இருக்காது. Iran's leadership must initiate reforms, tackle corruption and re-engage with the world. ஈரானின் தலைமை சீர்திருத்தங்களை தொடங்கி ஊழலை கையாள மற்றும் உலகத்துடன் மீண்டும் இணைய வேண்டும். சோ இந்த எடிட்டோரியலோட டோன் என்னன்னா, இது ஒரு சஜஸ்டிவ் அண்ட் அனலிட்டிக்கல் டோன்ல இருக்கு. அதாவது பிரச்சனையை ஆராய்ந்து ஈரான் கவர்மெண்ட்டுக்கு சில ஆலோசனைகளை வழங்குது. கைஸ், ஒரு சின்ன பிரேக். நம்ம ஸ்கோர் கிளவர் ஆப் இப்போ கூகுள் பிளே ஸ்டோர்ல இருக்கு. vocabulary, idioms and phrases, phrasal verbsனு எதை படிச்சாலும் மறந்து போகுதா? கவலையே படாதீங்க. எங்க ஆப்ல ஒரு யூனிக் லேர்னிங் டெக்னிக் இருக்கு. இதை யூஸ் பண்ணி நீங்க ஒரு தடவை படிச்சா போதும், வாழ்க்கையில மறக்கவே மாட்டீங்க. ஆஸ்பிரன்ட்ஸுக்கு இது ஒரு வரம் மாதிரி. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் இந்த பாட்காஸ்ட் இனிஷியேட்டிவ் பத்தி உங்க ஃபீட்பேக் என்னன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு பாட்காஸ்ட் உருவாக்க நிறைய எஃபர்ட் எடுக்குது. சோ ப்ளீஸ் லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, லெட்ஸ் கெட் பேக் டு த செகண்ட் எடிட்டோரியல். டைட்டில்: டேஞ்சரஸ் பாரடைம் ஆன் ட்ரம்ப், வெனிசுவேலா அண்ட் அன்ஹிஞ்ச்ட் டெப்ரிடேஷன். அதாவது ஒரு ஆபத்தான முன்னுதாரணம், ட்ரம்ப், வெனிசுவேலா மற்றும் கட்டுப்பாடற்ற கொள்ளை பற்றியது இந்த எடிட்டோரியல். சப்டைட்டில்:
Trump has lowered the threshold of norms for conduct on the global stage. Trump உலக அரங்கில் நாடுகள் நடந்து கொள்ள வேண்டிய விதிமுறைகளின் தரத்தை குறைத்துவிட்டார். Okay, let's dive in. Following the kidnapping and removal to US soil of Venezuelan President Nicolas Maduro and his wife, வெனிசுவேலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோ மற்றும் அவரது மனைவியை கடத்தி அமெரிக்காவுக்கு கொண்டு சென்றதைத் தொடர்ந்து, on the back of military action not authorized by Congress or supported by the UN, காங்கிரஸால் அங்கீகரிக்கப்படாத அல்லது ஐநாவால் ஆதரிக்கப்படாத ஒரு இராணுவ நடவடிக்கையின் மூலம் இது நடந்தது. US President Donald Trump has now made clear his intent. இப்போது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தனது நோக்கத்தை தெளிவுபடுத்தியுள்ளார். To set the crosshairs of American neo-imperialist expansionism on other nations and territories, அமெரிக்காவின் புதிய ஏகாதிபத்திய விரிவாக்கத்தின் இலக்கை மற்ற நாடுகள் மற்றும் பிரதேசங்கள் மீது வைப்பதாக, including கொலம்பியா, கிரீன்லாந்து, மெக்சிகோ, கியூபா and ஈரான். அதில் கொலம்பியா, கிரீன்லாந்து, மெக்சிகோ, கியூபா மற்றும் ஈரான் ஆகிய நாடுகள் அடங்கும். The Trump administration surprised the world. ட்ரம்பின் நிர்வாகம் உலகை ஆச்சரியப்படுத்தியது. And apparently Venezuelan military forces மற்றும் வெளிப்படையாக வெனிசுவேலா இராணுவ படைகளையும் ஆச்சரியப்படுத்தியது. When it launched an overnight strike on Caracas over the weekend. வார இறுதியில் கராகஸ் மீது ஒரே நாட்டில் தாக்குதல் நடத்திய போது. Including likely use of artillery and special forces, அதில் பீரங்கிகள் மற்றும் சிறப்பு படைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம், to extract the Maduros to face federal drug trafficking and weapons charges. மதுரோ தம்பதியினரை போதைப்பொருள் கடத்தல் மற்றும் ஆயுத குற்றச்சாட்டுகளை எதிர்கொள்ள கொண்டு செல்வதற்காக, இந்த குற்றச்சாட்டுகளுக்கு திரு மதுரோ தான் குற்றமற்றவர் என்று வாதாடினார். Responding to media after the event, இந்த நிகழ்வுக்கு பிறகு ஊடகங்களுக்கு பதிலளித்தபோது, திரு ட்ரம்ப் கொலம்பியா அதிபர் குஸ்தாவோ பெட்ரோவை குறிவைப்பதாக தெரிந்தது. When he said that that country was being run by a sick man who likes making cocaine and selling it to the US. அவர் அந்த நாட்டை கொக்கேன் தயாரித்து அமெரிக்காவுக்கு விற்க விரும்பும் ஒரு நோய்வாய்ப்பட்ட மனிதர் ஆள்கிறார் என்று சொன்னார். மேலும் he is not going to be doing it for very long என்றும் கூறினார். Similarly, Mr. Trump has remarked that the US has a need for Greenland from the perspective of its national security. அதேபோல அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்பு கண்ணோட்டத்தில் கிரீன்லாந்து தங்களுக்கு தேவை என்று ட்ரம்ப் கூறியுள்ளார். That something will have to be done about Mexico to rid the nation of the scourge of drug cartels. போதைப்பொருள் கும்பல்களின் கொடுமையிலிருந்து நாட்டை விடுவிக்க மெக்சிகோ பற்றி ஏதாவது செய்ய வேண்டும் என்றும் கூறியுள்ளார். இங்க ஸ்கர்ஜ்னா ஒரு பெரிய துன்பம் அல்லது கொடுமை. That Cuba is ready to fall in the absence of revenue linked to Venezuelan oil. வெனிசுவேலா எண்ணெயுடன் தொடர்புடைய வருவாய் இல்லாததால் கியூபா வீழ்ச்சியடைய தயாராக உள்ளது என்றும், and that Iran would be hit very hard by the US if it cracked down on protesters on its soil. ஈரான் தனது மண்ணில் போராட்டக்காரர்களை ஒடுக்கினால் அமெரிக்காவால் கடுமையாக தாக்கப்படும் என்றும் கூறியுள்ளார். While the Trump administration has consistently lowered the threshold of norms and acceptable standards, ட்ரம்பின் நிர்வாகம் தொடர்ந்து விதிமுறைகள் மற்றும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தரங்களின் அளவை குறைத்து வந்தாலும், for the conduct of nations on the global stage, உலக அரங்கில் நாடுகள் நடந்து கொள்வதற்கான தரத்தை, and diverged from the positions of previous Democrat and Republican-led governments. மேலும் முந்தைய ஜனநாயக மற்றும் குடியரசுக் கட்சி அரசாங்கங்களின் நிலைப்பாடுகளிலிருந்து விலகி சென்றாலும். On the threat posed, for example, by Russia to Europe, உதாரணமாக ரஷ்யாவால் ஐரோப்பாவுக்கு ஏற்படும் அச்சுறுத்தல் போன்ற விஷயங்களில், to directly engage in unauthorized and illegal interference of a brazen kind, வெளிப்படையான அங்கீகரிக்கப்படாத மற்றும் சட்டவிரோத தலையீட்டில் நேரடியாக ஈடுபடுவது. இங்க பிரேசன்னா வெட்கமில்லாத தைரியமான ஒரு தப்பான விஷயத்தை தைரியமா செய்கிறது. And seek regime change through the use of force in an established hemispheric power is a new law. மேலும் ஒரு ஸ்தாபிதமான அரைக்கோள சக்தியில் படைபலத்தை பயன்படுத்தி ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவது ஒரு புதிய தாழ்வு நிலையாகும். The deeper danger of the so-called Don Roe doctrine, இந்த டான் ரோ கோட்பாடு எனப்படும் இந்த விஷயத்தின் ஆழமான ஆபத்து என்னவென்றால், ultimately premised on seizing Venezuela's cherished oil resources, இது பேசிக்கலா வெனிசுவேலாவின் மதிப்பில்ல எண்ணெய் வளங்களை கைப்பற்றுவதை நோக்கமாக கொண்டது,
rather than any pretext of restoring democracy, ஜனநாயகத்தை மீட்டெடுப்பது என்ற எந்த ஒரு போலி காரணத்தை விட, is that it may embolden autocrats and nations with an appetite for fomenting conflict. இது சர்வாதிகாரிகளையும் மோதலை தூண்டும் ஆர்வம் கொண்ட நாடுகளையும் தைரியப்படுத்தக்கூடும். fomentingனா to cause trouble or violence, அதாவது பிரச்சனையை தூண்டிவிடுறது. To engage in similar destabilizing unilateral military action against perceived enemies, தங்கள் எதிரிகள் என கருதப்படுபவர்களுக்கு எதிராக இதே போன்ற ஸ்திரத்தன்மையை குலைக்கும் ஒருதலைப்பட்ச இராணுவ நடவடிக்கைகளில் ஈடுபட இது தூண்டலாம், potentially resulting in full-fledged cross-border confrontations. இது முழு அளவான எல்லை தாண்டிய மோதல்களுக்கு வழிவகுக்கலாம். Today's Venezuela was yesterday's Ukraine and might be tomorrow's Taiwan if Mr. Trump's paradigm for settling scores propagates further. கணக்குகளை தீர்ப்பதற்கான திரு ட்ரம்பின் இந்த முன்னுதாரணம் மேலும் பரவினால். While the leaders of each potential future target of US aggression and the UN leadership have protested such action by Washington, அமெரிக்க ஆக்கிரமிப்பின் சாத்தியக்கூறான எதிர்கால இலக்குகளின் தலைவர்களும் ஐநா தலைமையும் வாஷிங்டனின் இந்த நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்தாலும், it might take nothing less than the major powers of today, இன்றைய முக்கிய சக்திகள் including India, Europe, Australia, Africa and Latin America, இந்தியா, ஐரோப்பா, ஆஸ்திரேலியா, ஆப்பிரிக்கா மற்றும் லாட்டின் அமெரிக்கா உட்பட, speaking in one voice against this unhinged depredation by the Trump administration, ட்ரம்பின் நிர்வாகத்தின் இந்த கட்டுப்பாடற்ற கொள்ளைக்கு எதிராக ஒரே குரலில் பேச வேண்டும். டெப்ரிடேஷன்னா கொள்ளையடிப்பது அல்லது சூறையாடுவது. To halt this dangerous new paradigm in its tracks. இந்த ஆபத்தான புதிய முன்னுதாரணத்தை அது மேலும் பரவாமல் தடுக்க இது தேவைப்படலாம். சோ, இந்த எடிட்டோரியலோட டோன் ரொம்பவே கிரிட்டிக்கலாகவும் வார்னிங் டோன்லையும் இருக்கு. அதாவது ட்ரம்பின் நடவடிக்கைகளை கடுமையா விமர்சிச்சு இதனால வரப்போற ஆபத்துகளை பத்தி எச்சரிக்கை செய்து. That's it for today's analysis, everyone. Hope this session was useful. மறக்காதீங்க, a great vocabulary is a key to great communication. தினமும் சாயந்திரம் 7 மணிக்கு எங்க டெலிகிராம் சேனல்ல நடக்கிற எடிட்டோரியல் vocabulary குவிஸ்ல கலந்துக்கோங்க. இது எடிட்டோரியல் vocabularyக்கான IPL மாதிரி. மாசம் நடக்கிற லீக்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணி உங்க ஸ்கோரை ஏத்தி ரிவார்ட்ஸை தட்டி செல்லுங்க. எங்க vocab லீக் சேனல்ல ஜாயின் பண்றதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. I am Malar from Score Clever signing off. See you tomorrow with another detailed editorial analysis. Bye bye.